Hello all, welcome to Adda247. நான் உங்கள் பிரதாப். ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஐ ஹோப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி லைக் எ ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா லைக் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒரு 30 to 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக உழைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 40 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டீடாக இருக்க போகுது. இட் மேபி லைக் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கலாம், அல்லது வந்து சிஜிஎல்லாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது சிபிஓ டயர் 2 இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்கிறது. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து எஸ்ஐ வரப்போகுது, டிஎன்யூஎஸ்ஆர்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து கால் ஃபார் வரப்போகுது. குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? லைக் குரூப் 2 மெயின்ஸ் வேறு என்ன இருக்குது? லைக் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 மெயின்ஸ், அப்புறம் ஃபாரஸ்டர் கார்டு. சரி, இது எல்லாமே இருக்குது. சரி சார், நான் பேங்கிங்காக வந்தேன் சார். பேங்கிங்காக வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு பிச் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அந்த ரேஸில். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன ப்ரிப்பரேஷன் பீரியடு. நெக்ஸ்ட் ஜான்லேருந்து வந்து நெக்ஸ்ட் மார்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க் வரும். ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் சார் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ்னு வச்சுக்கோமா, ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபேஸில் நீங்கள் இந்த இதுக்கு ஒரு 40 நாள், அல்லது இதுக்கு ஒரு 40 நாள், அல்லது இதுக்கு ஒரு 40 நாள், இதில் ஏதாவது ஒரு 40 நாளை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடியது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி வந்திருக்கீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் எஸ்எஸ்சி, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய தமிழ் மாணவர்கள் வந்து உள்ளே போனால் இனிமேலும் சிறப்பாக இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குங்கிற போது இங்கிலீஷோட அவேர்னஸ் இன்னுமே நிறையா இருக்குங்கும் போது தமிழ் மீடியத்தை விட இங்கிலீஷ் மீடியம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பெர்ஃபார்ம் நல்லா பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம், கிராப் பண்ணலாம். ஸோ தட் நம்மளால மற்ற 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் 40 days to 45 days நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி when the right preparation meet the right opportunity, when the right preparation meet the right opportunity, that's where the real success happens. ஓகேங்களா? ரியல் சக்ஸஸ் வந்து எங்க அங்கே தான் வந்து உண்மையான சக்ஸஸ்ங்கிறது இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 40 டேஸை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 40 இயர்ஸுக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன், யாரெல்லாம் மேல் இருக்கீங்களோ அவங்க தான் கிங், யாரெல்லாம் ஃபீமேல் இருக்கீங்களோ அவங்க தான் குயின். ஓகேங்களா? லைக் நியூட்டர் ஜென்டராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிங் குயின் நீங்கள் தான். ஓகேங்களா? அது மட்டும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான உழைப்பை வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து இப்போ லைக் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து உங்களோட முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் சில பேர்த்துக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ரீசெண்டாக வந்திருப்பீங்க, நான் வந்து சிஜிஎல் தான் சிஹெச்எஸ்எல் தான் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. நான் தப்பாக சொல்லலை. நம்ம எல்லாருமே பசியில் வந்திருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பசியை ஆற்றுறணும். ஸோ அதுக்காக வந்து ஏதாவது பழைய சோறு கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக பிரியாணியை சாப்பிடலாம். பொறுமையாக இல்லை, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த அட்டம்ஸ்லேயே. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மீன். சரிப்பா. ஸோ இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட Adda247 ஒரு நான் ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஆப் இன் எட்டெக் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13+ ஃபீச்சர்ஸ் இருக்குப்பா, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட வந்து 8,36,000 மக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டோட ஆஸ்பிரன்ஸ். ஓகேங்களா? லைக் மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கண்டிப்பாக 1 மில்லியன் பக்கம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. நம்மளோட Adda247 ஸ்பெஷல் என்ன அப்படின்னா லைக் ஒன் ஆஃப் த, அதாவது நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா Adda247 சிஇஓட அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை வந்து பாருங்கள். ஏன் சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, ஆக்சுவலாக நான் வந்து யூபியில் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவன். என்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கவனால அந்த விஷயத்தை அசஸ் பண்ண முடியலன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு என்னோட கோர்ஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரவங்களுக்கு என்னோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நான் வச்சேன்னா இட்ஸ் நாட் இட்ஸ் அது வந்து நான் உங்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சி தோஸ் லைக் ஆர்டிக்கல். இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே.
சரிப்பா, இன்னைக்கான செஷன் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் வாட் ஆஸ்பிரன்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் கிராஷ் கோர்ஸ். ஓகேங்களா, எனது உழைப்பே எனது அடையாளம். எஸ், இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அடையாளமாக இருக்க போகுது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து அமையும். ஓகேங்களா, சரி. பிஃபோர் தட் ஐ ஸ்டார்ட் த பர்டிகுலர் பேட்ச். ஓகேங்களா, இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து இப்போ ரொம்ப ரெக்கார்டட் செஷன்ஸ் வேணும் சார், நான் வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணேன் பட் ஆனால் கண்டினியூ பண்ணல, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு வந்து லைவ் செஷனோட ரெக்கார்டிங் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எல்லா செஷனுமே சீக்கிரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசம்பர் 19ஓட பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ரெக்கார்டடாக அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 2 to 3 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் இருக்குது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து பெண்டிங் இருக்குது. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன வாரியர் பேட்ச் டிசம்பர் 19 ஸ்டார்ட் ஆகி இப்போதைக்கு முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் டயர் 1 அண்ட் டயர் 2 இதோட கம்ப்ளீட் புக் செட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து நான் ஒரு கோர்ஸ் உள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் மென்டர் ஆர் கோர்ஸ். ஓகேங்களா, இது எதுக்காக, ஏன் சார் நான் வந்து யூடியூப்லேயே பார்க்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்ல எல்லாமே கரெக்டாக வரும், அதுதாங்க பிரச்சனை. ஓகேங்களா, கரெக்டானா கன்சாலிடேட் பண்ணி எது கரெக்ட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறது தானே எடுக்கிறேன், அது மாதிரி தான் எல்லாருமே எடுப்பாங்க. பட் கோர்ஸ் அண்ட் பர்சனல் மென்டர்ஷிப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கிளாஸ் நடத்தும் போது எங்களுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து வரலாம். இந்த ஃபெயிலியர்ஸை பார்க்காம நீங்கள் என்ன அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலரோட உங்களோட நோட்ஸ் எடுப்பீங்க, நீங்கள் அந்த பர்டிகுலர் டாபிக்கு நோட்ஸ் எடுப்பீங்க. மூணாவது என்னன்னா, நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் டாபிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, கொஷின்ஸ் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸுக்கு தேவையான புக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா, இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கவர் ஆயிருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Adda247ஓட கண்டென்ட் டீம்ல வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ சால்வ் பண்ணணுங்கிறதும் எம்சிக்யூ ஃபார்மட்லேயே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேக். ஓகேங்களா, நம்மளுடைய எஸ்எஸ்சி பிரைம் டெஸ்ட் பேக் வாங்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதாவது ஒரு வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த 3 மட்டும் இருந்தாலே போதுமானது, எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்குமே சரி. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி சைடு வரும். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் நிறைய டைவர்ட் ஆயிருக்காங்க ஆஸ்பிரன்ஸ். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுதான் கரெக்டான டைம் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் கடக்காமல் எந்த ஒரு எக்ஸாமையுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னா பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் 5.0 அப்படிங்கிற ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க. இலக்கியா மேம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எஜுகேட்டர் இன் எஸ்பெஷலி இன் தமிழ். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க மேமை ஃபார் யுவர் தமிழ் நாலேஜ். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இபுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, இபுக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பேட்ச் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Jan 23, அதாவது நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய இல்லை சார் எனக்கு வந்து குரூப் 2 வருமானு தெரியாது, குரூப் 4 கைஸ் எது வருதோ வரலையோ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ணாத நேரத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுதான் இதில் ப்ளஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் பேட்ச், இது வந்து டிஇஓ. ஓகேங்களா, டிஇஓக்கான பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா Jan 30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா Jan 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பேட்ச்க்கு மாதிரி தான் நான் இது ரெண்டுமே ஒரே பிக்சர் எடுத்து வந்துட்டேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சார் நான் வந்து இது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே லைவ். ஓகே, டிஎன்பிசிக்கு எஸ்எஸ்சிக்கு இப்போ என்ன சார் லைவ்ல பேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நாயகன் வெற்றி படிகள், அதாவது நீங்கள் தான் நாயகன், ஆஸ்பிரன்ஸ் தான் நாயகன், அவங்களுக்கான வெற்றி. ஏன்னா டயர் 2ல வந்து ஜிஎஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். டயர் 2 ஓகேங்களா, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ஆர்2 சிஹெச்எஸ்எல்ஆர்2 அதுக்கு வந்து விஜயராகுல் சார் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா January 25. ஓகேங்களா, January 25. இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான செஷன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா Y616 என்னோட கோட் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை சார் அது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும்தானே, நான் வந்து ஆல்ரெடி அது வந்து யாருக்கு அது வந்து மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து, அதாவது டயர் 1 கிளியர் பண்ணிட்டேன், டயர் 2ல வந்து நான் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும், எஸ்பெஷலி ஜிஎஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? இல்லை சார் நான் வந்து லைவ் பேட்சஸ் தான் இருக்கணும் ஆனால் விஜயராகுல் சார் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெற்றி ஆரம்பம் சொல்லிட்டு குயிக் ரிவிஷன் பேட்ச் கிராஷ் கோர்ஸ். ஓகேங்களா, இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கிளாஸில். ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு தேவை, அது மாதிரி டெஸ்ட் பேக்கேஜ் தேவைன்னு சொன்னேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதை வந்து தனி பர்ச்சேஸாக எது கொண்டு போயிட்டு, பட் டிசம்பர் 19 பேட்சஸ்க்கு வந்து அவங்க தனியாக வாங்கி ஆகும். பட் நீங்கள் இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வித் இபுக், ஓகேங்களா, இபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இபுக்
ப்ளஸ் என்னது டெஸ்ட் பேக், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபைனஸ்ட் பேட்சாக வந்து இது இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, செட் ஆஃப் 6 இபுக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து என்ன கிடைக்கும், ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 செட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவைலபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் Y616ங்கிற கோட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட டீடைல்ஸ் வந்து இங்கிலீஷை பொறுத்து பார்ப்போம். ஓகேங்களா, இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா 200க்கு 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டயர் 1ல். டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 135 மார்க். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 35%. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா தான் வந்து டாப்பில் இருக்குது. எதில் அப்படின்னா டயர் 2ல். இதில் கண்டிப்பாக என்னால் என்ன 35% 32% மேலே நம்மளால் மார்க் எடுக்க வைக்க முடியும். அப்படின்னா மார்க் எவ்வளோ சொல்கிறேன், 32 to 33ன்னு வச்சுக்கோங்களேன். 33னா அவுட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 110 to 20 வந்து எடுக்க வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் சாரி 20 to 25 எடுக்க வைக்கலாம், 125 மேலே எடுக்க வைக்கலாம். ஓகேவா, சரிப்பா. ஸோ நம்மளோட செக்ஷனை ஆல்ரெடி நான் பிரிச்சிருப்பேன். வொக்காபு, வெர்பல் எபிலிட்டி அண்ட் தென் கிராமர் நாலேஜ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கான டைம் டேபிளை காட்ட போகிறேன். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் எப்படி சார் பேட்சஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களுக்கு ஐ ஷோ யூ த டைம் டேபிள். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், ஓகே, ஐ ஹோப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட இமேஜ் வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் see டைம் டேபிள் கிளியர்லி. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எங்கே அவைல் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய Adda247 ஆப்பில், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஆஸ்பிரன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க Adda247.com போனீங்கன்னா மேலே வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கிற சீரீஸ் எல்லாமே வரும். அதில் தமிழ் SSC அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக் ரிவிஷன் பேட்சோட டீட்டெயில்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், என்னென்னு பாருங்களேன். லைக் பிரதாப் வந்து இங்கே இருக்கா, லைக் இது இங்கிலீஷ்க்கான செக்ஷனோட டைம் டேபிள், நவுனு, ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ். கைஸ், இது கிராஷ் கோர்ஸுக்கும் மற்ற கோர்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, கிராஷ் கோர்ஸில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்கும், ப்ளஸ் MCQ வந்து சால்வ் பண்ணுவோம். மற்ற கோர்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்ஃபில்டாக இருக்கும், MCQ சால்வ் பண்ணுவோம், ப்ளஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஒர்க் ஷீட் கொடுப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, உங்களுக்கும் அதே கொடுப்போம், பட் நீங்கள் ஆனால் சால்வ் பண்ணிட்டு எங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ யோசிச்சு பாருங்க, ஜனவரி 18. ஓகேங்களா, ஜனவரி 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. Y616ங்கிற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பூபதி அண்ட் தென் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். உமாசங்கர், கருப்புசுவாமி, காளிச்சரண் அண்ட் தென் பிரதாப், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GSக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமாசங்கர் சார், காளிச்சரண் சார் அண்ட் தென் பூபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ வெட்னஸ்டேலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போலேருந்து பாருங்கள், ஜனவரி 18 வரலும். ஓகேங்களா, ஜனவரி 18ஆம் தேதி வரலும், விச் மீன்ஸ் கரெக்டாக 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து முடிச்சு கொடுக்குறோம். விச் மீன்ஸ் கிளாஸஸ் வந்து முடிச்சு கொடுக்குறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு அதில் ஸ்டடி பிளான் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை சார் எனக்கு ஸ்டில் ஐ ஹேவ் அ டவுட் சார், நான் வந்து இன்னுமே எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது சார், உங்ககிட்ட எப்படி சார் நான் வந்து கேட்குறது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ மெயில் ஐடி. ஓகேங்களா, என்னோட மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா pratap.m@adda247.com. ஓகேங்களா, pratap.m@adda247.com, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மெயில் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் அப்கமிங் ஜர்னி. யூஸ் மை கோட் Y616 ஃபார் எனி கோர்சஸ் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் இன் Adda. ஓகேங்களா, தேங்க்யூ ஆல்.